டைமில் என்ன பண்ணணும், நம்ம ஊரில் இன்னொரு இது என்னென்னா அந்த அந்த க்ரோஃபோட ப்ரீட் அப்படிம்பாங்க, அது பேர் நாடகச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பூக்கிற டைமில் வந்து அதில் இருந்துக்கிற அந்த தேர் எடுக்கும். ஸோ அதிலிருந்து மகரந்தத்தை கலெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சில டைமில் வந்து பாதிப்பு வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அந்த சீசன் தான் வந்து நாவல் பழம் பூக்கிற டைம். அப்போ வந்து அந்த நாவல் பழத்துக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நாவல் பழத்தை இது வந்து நாவலோட தேன் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இதில் வந்து தேனீக்களோட எத்தனை ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம். அது தவிர மகரந்த சேர்க்கை மூலமாக இவ்வளோ ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்சிமம் அயல் மகரந்த சேர்க்கை பண்ணுற அத்தனை பயிர்களுமே வந்து தேனீக்களை தான் அதோட அயல் மகரந்த சேர்க்கைக்கு நம்பிட்டு இருக்குது. அதில் வந்து முக்கியமாக நம்மளோட கடுகு, சூரியகாந்தி இதெல்லாமே வந்து 100% வந்து இதை நம்பிட்டு இருக்கிற தாவரம் இது பயிர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம இது வைக்கும்போது தேனோட இதுவும் அதிகமாகும். இப்போ வந்து நார்மலாக நேற்று வந்தார் இல்லைங்களா ஆனந்த், அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம நிறைய பெட்டி இருந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் பூக்கள் வரும், இப்போ ரப்பர் சீசன் வந்து கேரளாவில் வந்துச்சுன்னா இவர் ஒரு 500 பெட்டியை கொண்டு போய் ரப்பர் அங்கே வச்சிருவார். சூரியகாந்தி சீசன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஒரு பெட்டியை வச்சிருவார். அப்போ வந்து என்ன, அவங்களுக்கு என்ன, அயல் மகரந்த சேர்க்கைக்கு நல்ல ஈடு கிடைக்கும். இவருக்கு தேன் வந்து இவர் அந்த பாக்ஸ் வைக்கிறதுக்கும் சார்ஜ் பண்ணுவார், தேனையும் இவர் எடுத்துட்டு வந்துடுவார். சரிங்களா? இது வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து இப்போ பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இது வரைக்கும் ஏன்னா இது வந்து தேன் வந்து எடுத்து பண்ணுற வரைக்கும் இதில் மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது டவுட் இருந்துன்னா கேட்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து அடுத்து வந்து இந்த தேனீக்களுக்கு வரும் பூச்சிகளால் என்ன பாதிப்பு வருது, மற்ற பூச்சிகள் அல்லது நோய்கள் என்னென்ன தாக்குது அப்படிங்கிறத டாக்டர் சண்முகம் வந்து எடுப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. சரி, மேலேயே வச்சுக்கலாம், கொட்டாதுங்க. அது என்ன ஆகுனா மேலே வந்து அந்த காடா கிளாத் வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது பிரீக் பண்ணி உறிஞ்சிக்கும். அப்போ வந்து தேனீக்கள் அங்கே வந்து செத்துருமே, அதனால அதை பண்ணக்கூடாது. இன்னொன்று நம்ம சொல்லுவோம், தேன் சிரப் கொடுத்தாருன்னா, அதாவது சுகர் சிரப் கொடுத்தாருன்னா அதை அப்படியே எடுத்து விட வச்சிடும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வைக்கவே வைக்காது. ஏன்னா தேனி நம்ம கொடுக்குறது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து 90% சுக்ரோஸ் தான் கொடுக்குறோம். சர்க்கரைக்கு சுக்ரோஸ். சரிங்களா? அதை நீங்கள் அப்படியே எடுத்தாலும் அது பல இதுக்கு மாறி என்ன ஆகும், பல தேனீக்களோட வாயில் மாறி நொதிகளால் அது உடைக்கப்பட்டு ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் பண்ணி தேனாக மாறி தான் அடையில வைக்கும். சரிங்களா? நம்ம நிறைய சுகர் சிரப் கொடுத்தா அப்படியே எடுத்து உள்ளார வச்சிருக்கிறதெல்லாம் போய். இன்னொன்று அதே மாதிரி நம்ம தேனுக்கு ஒரிஜினல் தேனாக இருந்தாலும் அதுக்கு வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா சர்க்கரை கட்டியாது, இது தேன் வந்து கெட்டு போச்சு அப்படிம்போம். தேன் வந்து என்றைக்குமே கெடாது. கீழே வந்து எல்லாமே படித்துருச்சு, அது வந்து கெட்டியாயிருச்சு அப்படிம்போம். அது ஒரு ப்ராசஸ். தேனோட ஒரு பண்பு. சார் வந்து இப்போ அவங்க ஊரில் இருந்து ஒரு 10 இதுலேருந்து ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. சரிங்களா? இங்கே வந்து தேன் விழுகிலிருந்து அந்த சர்க்கரை அந்த இதானது முதற்கொண்டு இதுவும் ஒரிஜினல் தேன் தான். சரிங்களா? அது கிளைமேட் வந்து சில் ஆகும்போது அந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அது வந்து சர்க்கரை மாதிரி கீழே வீடு படியும். அதுவும் சர்க்கரை தான். சர்க்கரைனா சுக்ரோஸ் கிடையாது, ஃப்ரக்டோஸ். சரிங்களா? அது தேனுங்கிறதே ஃப்ரக்டோஸ் தான். அது வந்து அந்த வீடு படியும். அது வந்து தேன் கெட்டு போயிடுச்சுங்கிற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அது வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, தேனை வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குவோம், ஒரு 10 நாள் 20 நாள் வச்சுட்டோன்னா கீழே வந்து பணிஞ்சிருச்சு, இது வந்து கெட்டு போயிடுச்சு, இது வந்து வேற டூப்ளிகேட் தேன் கொடுத்துட்டாங்க. நேற்று ஒருத்தர் சார் வந்து சொன்னார். அது வந்து ரொம்ப கலப்படம் அதிகமானதான் அது பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து கலப்படம் பண்ணுறதுக்குன்னே சில இது அது கலப்படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வேணும். லோக்கலெல்லாம் அந்த கலப்படம் பண்ணவே முடியாது. சரிங்களா? தேனா தேன் தான். அது வந்து அதில் கலப்படம் பண்ணனா ஈஸியாக கெட்டு போயிடும். அது வந்து ஒரு நாளுக்கு தாங்காது, வாசனை வந்துடும், அது ஆன்சிடிட்டி அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இது கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது இது மட்டும் தேனீக்களின் எதிரிகள் மற்றும் பருவகால மேலாண்மை பற்றி ஒரு எடுப்பார். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?
எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சண்முகம் ராஜகோபால். நான் உதவி பேராசிரியர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இன்னைக்கு இப்போ நாம பார்க்கக்கூடிய தலைப்பு தெரியுதுங்களா? நாம பார்க்கக்கூடிய தலைப்பு தேனீக்களின் எதிரிகள் மற்றும் பருவ கால மேலாண்மை. சார் உங்களுக்கு டீட்டெயில்டா தரல. தேனி பூச்சினா எப்படி இருக்கும், அதை எப்படி வந்துட்டு வளர்க்கணும், ஒவ்வொரு பருவங்களையும் எப்படி அது இருக்கும், அந்த பருவத்தை வந்துட்டு நம்ம எப்படி கவனிச்சு அதுக்கு தேவையான உணவு கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணும். அந்த பராமரிக்கும் போது சின்ன சின்ன இடையூறுகள் வரும். இப்போ நம்ம இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நிலைக்கும் வந்துட்டு, உதாரணத்துக்கு பனிக்காலத்தில் நம்ம உடம்பு டக்குன்னு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், மழை காலத்துல அதே மாதிரி தான் இருக்கும், வெயில் காலத்துல இருக்கும். இதே மாதிரி தான் தேனீக்களுக்கும் வந்துட்டு சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு நம்ம சரி செஞ்சிடலாம். சரி, இந்த எல்லாமே சரி செய்யக்கூடியது தான். அதனால இது வந்துட்டு ஒரு பிரச்சனையை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கூடாது. சின்ன சின்ன இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகளை தாராளமா வந்துட்டு நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்களா? தேனீக்களோட பெரிய சிறப்பு விஷயம் என்னன்னா, நமக்கு மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடியே தேனீக்கள் தோன்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் எப்படி வந்துட்டு நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்றது அதுக்கே நல்லா தெரியும். நம்மளோட ரொம்ப புத்திசாலி கூட. சரிங்களா? ஸோ தேனீக்கள் வந்துட்டு அதனுடைய வேலை என்ன சொன்னார் சார், அது வந்துட்டு பூச்செடிகள் பூக்கள்ல இருந்து தேன் எடுக்கிறது, மகரந்தம் எடுக்கிறது, அதுக்கு தேவையான உணவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட காலத்தில் அதுவா தேடி போய் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு அதனுடைய சிறப்பம்சங்கள்லாம் நமக்கு தெரியல. சரிங்களா? என்னைக்கு அது நமக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சப்போ, சரிங்களா, நமக்கு தேவைன்றப்போ அவனை அட்டைப்பெட்டியில் வச்சு வளர்க்கலாம் கற்பிச்சாங்க. ஸோ அந்த அட்டைப்பெட்டியில் வச்சு வளர்க்குறப்ப தான் நமக்கு சின்ன சின்ன அந்த இடைவெளிகள் தான் வச்சு காட்டில் அதுவாக வளர்க்குறப்போ அதுக்கு அந்த அளவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம இன்னைக்கு நம்ம கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வந்து அதை ரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சின்ன சின்ன அந்த இடைவெளிகள் வந்து, சரிங்களா, அப்படிப்பட்ட அந்த இடைவெளிகளை தான் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த இடைவெளிகளில் முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா பூச்சிகளோட தொந்தரவு கொஞ்சமா இருக்கும். சரிங்க, இல்லாம இருக்காது. அந்த பூச்சிகள்ல முதல்ல வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாம், வாழ்விடங்களோட இழப்பு. ஸோ ஒருவேளை வந்துட்டு நம்ம காடுகள்ல இருந்து நமக்கு கண்டிஷனுக்கு வந்து முதல்ல அதை வளர்க்கணும் அப்படின்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சூழ்நிலைகள் நம்ம உருவாக்கணும். மனிதனுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் பூச்சிகளுக்கும் உகந்து இருக்கணுன்றதை நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்ம சொட்டை போட்டுக்கிறோம், குளிர்றதுன்னா பூச்சிக்கு நம்ம அப்படி போட்டு வர முடியாது. சரிங்களா? அப்படி முதல்ல அதுக்குடைய ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா பெஸ்டிசைட் அப்ளிகேஷன். நம்ம தெளிப்பு மேலாண்மை, நம்ம பெஸ்டிசைட் அதிகமா யூஸ் பண்றப்போ கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்காது. சரிங்களா? இப்ப சார் சொன்னார்ல, இப்ப நம்ம பக்கத்து தோட்டத்தில் அடிச்சா கூட அதனுடைய பாதிப்பு தேனீக்கள். சரிங்களா? ஸோ அதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பெஸ்டிசைட் அடிக்கிறதையோ இல்லை விரிசைட் அடிக்கிறதோ இல்லை ஃபங்கிசைட் அடிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். சரிங்களா? ஒருவேளை நம்ம அப்படி அடிச்சிட்டோம்னா சரியா பூச்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. நம்ம இப்ப எப்படி கூட்டமா உட்காந்துருக்கோம், அதே மாதிரி தேனீக்கள் வந்துட்டு கூட்டு குடும்பத்தை சேர்ந்து கூட்டமா தான் இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஒரு பூச்சிக்கு நோய் தாக்குதல் இருந்தா உடனடியாக எல்லாருக்கும் பரவிக்கிட்டோம். சரியா? நம்ம வீட்டில் எப்படி குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அம்மா வந்து கூடவே கவனிச்சுட்டாங்க, அடுத்தது ஒரு 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வரும். சரிங்களா? அப்படியே படிப்படியாக குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வருன்ற மாதிரி தான் அதுக்கும் வரும். ஸோ அதுக்கு வாழ்விடத்துல வந்துட்டு நமக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது சுகாதாரமா வச்சுக்கணும். அந்த அக்கறை பார்த்தீங்களா, அதை சுகாதாரமா வச்சுக்கணும். ஸோ அந்த வாழ்விடத்துல அடுத்தபடியா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நகைப்புறமாகுது. சரியா? அதுக்கு தேவையான இடத்தையும் போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வனவிலங்குகள் ஏன் வந்துட்டு நகரத்தை நோக்கி இல்லை ஊருக்குள்ள நோக்கியே வருது, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்மளோட ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய வாழ்விடத்தை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது போயிட்டு வந்துட்டு வழியில
நம்ம திடீர்னு ஒரு தோட்டம் அமைக்கிறதோ இல்லை வீடு கட்டுறதோ அந்த மாதிரி நம்ம செய்யறப்போ அதுக்கு அடுத்தது போயிட்டு வழக்கமா போயிட்டு வந்துட்டு இருந்த வழி எனக்கு திடீர்னு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வயல் வந்துருச்சு இல்லை ஒரு வீடு வந்துருச்சுக்கும் போது எனக்கு எந்த பக்கமும் போறதுன்னு தெரியல. அதனால அது ஊருக்குள்ள தெரியும். அதே மாதிரி தான் தெரியும். எப்படி கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஹியூமன் பாப்புலேஷன் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா இப்ப நமக்கு? யாராவது ஒருத்தர் 142 கோடி. சைனாவை முந்தி நம்ம தான் முதல்ல எடுக்கல. யாரு நம்ம போய் அனிமல் ரெஜிஸ்டர் பண்றோமா இல்ல அனிமல் நம்ம ரெஜிஸ்டர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறைவா இருக்கு. அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனத்தொகை கூடிக்கிட்டே தான் இருக்கு. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காடுகள் அழித்தல். சரிங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேனீக்கள் வளர்றதையும் நம்ம தடுத்துட்டு இருக்கோம் தான் இருக்கும். தேனீக்களை பத்தி ஒரு பூச்சியை பத்தி நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது. பூச்சிகளோ பறவைகளோ தேனீக்களோ இல்லாம மனிதர்கள் உயிர் வாழ முடியாது. அவங்க கொடுத்த இயற்கை வளங்கள் தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம அவங்களுக்கு திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. அவங்க தொந்தரவு செய்யாம இருந்தாலும். சரிங்களா, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி பயன்பாடு. அது நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு சொல்லவே தேவையில்லை. அடிச்சு நோக்கலாம் எல்லாமே. சரிங்களா, கேரட்டா இருந்தாலும் பீன்ஸ் இருந்தாலும் உருளைக்கிழங்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பூச்சிக்கொல்லி வந்து கூட்ட அடிச்சு நோக்கணும். ஸோ அதையும் நம்ம குறைக்க வேண்டும். சரிங்களா, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொற்று நோய். சார்ஸ் வைரஸ் மூலியமா வர நோய், அந்த மாதிரி வைரஸ் நோய்களும் அதுக்கு வருது. சரிங்களா, இதுல முதபடியா நாங்க பார்த்தோம்னா எதிரிகள். பூச்சியில என்னென்ன எதிரிகள்? சரிங்களா, அந்த எதிரிகள் நம்ம முதல்ல பார்த்தோம்னா வண்டு, பறவைகள், கொசுக்கள், எலிகள், எறும்புகள், அப்புறம் இன்னும் ஒரு சில பூச்சிகள்லாம் இருக்கு. இந்த பூச்சிகள் எல்லாமே தேனீக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகை தான். சரிங்களா, இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நம்ம வீட்டுக்கு எறும்புகளோ இல்ல கொசுக்களோ வந்தா நம்ம என்ன பண்றோம்? தப்பு கொசு வந்து வச்சுக்கோங்க, என்ன பண்றோம்? கொசு வச்சுக்கலாம், அதை தவிர்க்கணும். சரிங்களா, லிக்விடேட்டர் யூஸ் பண்ணுவோம். கரண்ட்ல போயிட்டு லிக்விடேட்டர் வாங்கி வந்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம், அதையும் தவிர்க்கணும். சரிங்களா, இயற்கையில நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தின அந்த வேப்பிலையை வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பயன்படுத்தி அதை கொளுத்தி விடுவாங்க. அது எதுக்காகனா அந்த வாசனைக்கும் புகைக்கும் கொசுக்கள் வராது. அந்த மாதிரி இயற்கை முறையில அவனை விரட்டணும். ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறது கிடையாது. சரியா, சோ அந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பா அதை கட்டுப்படுத்திடலாம். சோ நான் சொன்ன அந்த வண்டுகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் டேமேஜ் தான் பண்ணும். அது எப்படின்னா யார் வீக்கா இருக்காங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணும். கொரோனா வந்தது, யார முதல்ல அட்டாக் பண்ணுது? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, அப்புறம் வயதானவர்கள், குழந்தைகள், இவங்கள தான் அது தாக்குச்சு. எந்த ஒரு நோயா இருந்தாலும் எனக்கு யார் முதல்ல அட்டாக் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். எதிர்ப்பு சக்தி உள்ளவங்க போயிட்டு அது வந்து திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்காரு. யார் வீக்கா இருக்காங்களோ அந்த வீக் பர்சனை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி அதனுடைய சர்வைவலுக்காக முதல்ல போயிட்டு அவனை அட்டாக் பண்ணி அவனோட ஜெனரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்க. சரிங்களா, பூச்சி தாக்குதல் எப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வீக்கா இருக்கா, யார் குட்டியா இருக்கா, சின்ன எறும்பா இருக்கா, யார் குழுக்களா இருக்காங்களோ அவங்க தான் முதல்ல போய் அட்டாக் பண்ணும். அப்புறம் வாழ்விடம் சாசனர்ல அந்த கோம் இருக்கும் பாத்தீங்களா, அடை. அந்த அடை இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த அடையும் வீக் பண்ணும். ஸோ அதனுடைய வாழ்விடத்தையும் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் அந்த பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. சரிங்களா, ஸோ இதுல முதல் பூச்சி பாத்தீங்கன்னா மெழுகு அந்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. மெழுகு அந்தி பூச்சி இதனுடைய அட்டாக்கிங் சிம்டம் எப்படி இருக்கும்? அதாவது அது தாக்குதல் இருந்ததுன்னா அதனுடைய சிம்டம் எப்படி இருக்கும், அறிகுறி எப்படி இருக்கும்னா அந்த அடைகள் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆயிடும். வெள்ளை அடையா இருக்கிறது அப்படியே நூலா மாறி. சரிங்களா, அந்த நூலா மாறிடுச்சுன்னா
அந்த சிம்டம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க மெழுகு பூச்சியோட தாக்குதல் இருக்கு, அந்த அடையை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அது இருந்ததுன்னா மேலும் மேலும் பக்கத்தில் இருக்க ஆடைகள் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா பூச்சி தாக்குதல் போது வெறும் அது வந்துட்டு சாப்பிட்டு மட்டும் போகாது, அந்த பூச்சியோ இல்லை அந்த அடையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு மட்டும் போகாது. அந்த பூச்சி அதனுடைய சர்வைவலுக்காக அதனுடைய குஞ்சுகளை வந்துட்டு இந்த இடத்துல விட்டுருக்கும். ஸோ அந்த குஞ்சுகள் அங்கே பொறிச்சு சரியா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வளர்ந்து திரும்பவும் அதனுடைய ஜெனரேஷன் வந்துட்டு அங்கேயே இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால அந்த அடையோட ட்ரேவே வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு வெளியே போய் வச்சு சுத்தம் பண்ணி சரியா. அடுத்தது எறும்புகள். எறும்புல நம்ம வந்து பல வகை இருக்கு. கட்ட எறும்பு, சுல் எறும்பு, சாமி எறும்பு, பல வகையான பேர்கள் கொண்ட எறும்புகள்லாம் நிறைய இருக்கு. அந்த எறும்புகளும் நமக்கு தொந்தரவு தான். எறும்பு எதுக்காக தேனோட கூட்டுக்கு வருது? வெரி குட். அதுக்கு தேவையான உணவு சர்க்கரை, இனிப்பு இதை தேடி வருது. அப்படி வரப்ப அது என்ன பண்ணும்? எறும்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கூட்டமா வரும். வெரி குட். அப்புறம் சரி, வெரி குட். சேகரிச்சு ஒரு முறை வந்துட்டாங்க இங்க உணவு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்துக்கே சொல்லிடும் தகவல். அப்படி சொல்றப்போ தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டி வந்துட்டு ஒரு ட்ரேவை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா இருக்கிற எல்லா ட்ரையுமே என் சாப்பாடுக்கு தேனி இப்படி வந்துட்டு அங்கே ஃபுட் சோர்ஸ் இருக்கு, அங்கே வந்துட்டு நமக்கு சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு டேக்ஸ் எல்லாம் பண்ணது. இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா போயிட்டு இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு வச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிக்கணும். ஸோ அப்படி கூட்டிட்டு வரப்போ முதல்ல யார் அட்டாக் பண்ணுன்னா நான் வந்து சொன்ன மாதிரி தேன் அடை தேனி பூச்சியோட சின்ன பருவம், அதாவது அந்த குடுக்கல் பருவம். இந்த பருவங்கள்லாம் அது தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும். சரியா. தேனி வந்து போச்சுன்னா தேனி வந்து எறும்பு வந்து போச்சுன்னா கூடவே யார் வருவா? நோய்களும் வரும். சரியா, நோய்களும் வரும். ஸோ அவனால எறும்பு வந்துட்டான் அப்படின்றனால அவன் வந்து ஃப்ரீயா வரக்கூடாது. அதே மாதிரி இந்த லக்ஷ்மண் ரேகா போடுறது சரியா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அங்கே ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிச்சுன்னா அந்த எறும்பு தட்டி விட்டுட்டு முதல்ல அந்த ட்ரை வந்துட்டு சுத்தம் செஞ்சு ஓரமா இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கணும். சரியா. அடுத்தது குளவி. குளவிகள் என்ன செய்யும்? அவங்க யாரா பார்த்துருக்கீங்களா? வெரி குட். செம்மண் மாதிரி சின்ன செம்மண் எடுத்து போயிட்டு சின்னதா கூடு கட்டும். அங்க என்ன பண்ணும்? வெரி குட். முட்டை வைக்க. அப்புறம் வேற என்ன பண்ணும்? வெளியில இருக்க சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் அதை தேடி தேடி எடுத்து வைக்கும். தெரியுமா? கவனிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்க செம்மண் மாதிரி இருக்காது கூடு கட்டும். அந்த கூடு கட்ட பிறகு அந்த கூட்டை யாராவது இடிச்சு தள்ளிட்டீங்கன்னா புழுக்கள் இருக்கும். பச்சை கலர் கூடு, மஞ்சள் கலர் கூடுன்னு சொல்லி புழுக்கள் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நீங்க தோட்டத்தில். சரிங்களா. அதுக்கு என்ன காரணம்னா அது தன்னோட இனத்தை பெருக்குவதற்காக அந்த புழுக்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். அப்படி வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சரிங்களா, அதோட ஜெனரேஷனே வந்துட்டு அங்கதான் டெவலப் பண்ணாங்க. ஸோ அது புழுக்களை சாப்பிட்றது மட்டும், அதாவது நம்ம தேனீக்களோட கூடு, தேனீக்களோட சின்ன புழுக்களை வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கான இடத்தையும் அது தேர்வு செஞ்சு அங்கேயே வந்துட்டு அது நமக்கு தொடர்ச்சியாக இடையூறு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா. அதுலேயே வந்துட்டு ரெண்டு வகையான இருப்பாங்க. இந்த குளவி நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல இருக்கிற பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா. இதை அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அரோவா தெரியுதாப்பா? என்ன அரோவான்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுண்ணி இருக்கு. நமக்கு மாட்டுக்கு எப்படி மாட்டுக்கு வந்துட்டு ஒரு உண்ணி கிடைச்சிருச்சு, அந்த உண்ணி உடம்பு ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நாய்களுக்கு உண்டான உண்ணி இருக்கு, பூனைகளுக்கு உண்டான உண்ணிகள் இருக்கு. அதே மாதிரி தேனீக்களை தாக்கக்கூடிய உண்ணிகளும் இருக்கு. தேனீக்களை தாக்கக்கூடிய உண்ணிகளும் இருக்கு. முன்னாடி என்ன சார் சொன்னார்ல,
நீங்க எத்தனை முறை வந்துட்டு நீங்க வச்சிருக்க அந்த தேனி ரேரிங் பாக்ஸை வந்துட்டு போயிட்டு திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்கெட் நிறைய அது ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கா, பூச்சி தாக்குதல் இருக்கா, இல்லை இந்த மாதிரி உண்நோய் தாக்குதல் இருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்க இமீடியட்டாக செய்ய வேண்டியது முதல்ல அந்த அட்டாக் பண்ணியிருக்க ட்ரேவை முதல்ல எடுத்து டிஸ்போஸ் பண்ணுங்க. அட்டாக் பண்ணியிருக்க ட்ரேவை முதல்ல டிஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த உண்ணுண்ணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த அட்டாக் பண்ண அந்த அடைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடைகளோ இல்லை நோய் தாக்கப்பட்ட இல்லை பூச்சி தாக்கப்பட்ட தேனீக்களோட புழுக்களோ இல்லை அந்த தேனீக்களே பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு அந்த ரேரிங் பாக்ஸை போய் பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இது நோய் தாக்குதல் இருக்கா இல்லை ஆரோக்கியமா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, அடுத்தது இவன் யாரு? சொல்லுங்க, சிரிக்கிறீங்க யாருங்க? ஓனாப்பள்ளி. சரிங்களா? இவங்களும் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். நான் திரும்ப சொல்றேன், ஒரு முறை இவன் வந்து பழகிட்டான்னா திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அவன் கூட்டத்தையே கூட்டிட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊட்டிக்கு கீழே இருக்க மக்கள்லாம் வராங்கல்ல, சம்மர் ஊட்டிக்கு போவாண்டா, குடும்பம் நல்லா இருக்கும், அங்கே நமக்கு நம்ம பிடிச்ச உணவுகள் பழங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது வருஷம் பழக எடுத்துட்டு வராங்களா ஊட்டிக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஓனான் வந்துட்டு இங்கே எனக்கு தேனி கிடைக்கிறது, அந்த தேனி சாப்பிட்டோன்னா எனக்கு நிறைய சத்து கிடைக்குது அப்படின்னும் போது சொல்லிடுச்சுன்னா அது குடும்பத்துக்கு போய் அந்த தகவல் கொடுத்துரும். அப்படின்னும் போது அவன் குடும்பத்தார் எல்லாரும் வருவான். சரியா? ஓனான், பள்ளி, பறவைகள் இவர்களும் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனா இவங்க எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். வீட்டுல நம்ம பள்ளி பார்த்தோம்னா என்ன பண்றோம்? பள்ளி வந்து நிறைய பேர் விட்டுறாங்க. சில பேர் வந்துட்டு அதை சாமின்னு சொல்லி விட்டுறாங்க, சில பேர் அதை விரட்டுறாங்க, சில பேர் அதை அடிச்சு கொள்றாங்க. அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. பள்ளி வரத நம்ம தடுக்கிறதுனா அது வரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கோ அதை தடுத்துட்டுனாவே நமக்கு போதும். இப்பெல்லாம் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அமேசானில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரமோன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே வருது. ரெப்டைல்ஸ் பெரமோன் பாக்ஸ். அது நம்ம சுவிட்ச் பாக்ஸை போய் கனெக்ட் பண்ணிட்டு போட்டுருக்கோம்னா அது டிக் டிக்னு சவுண்ட் வரும். அந்த சவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பள்ளியே வராது. பள்ளி, கரப்பாம்பூச்சி, எலி இதெல்லாம் வராது. அந்த மாதிரி எளிய முறையில் வந்துட்டு அதை விரட்டினாவே போதும். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லை. பட் இதுவும் சாப்பிடணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேரி பாக்ஸ் ஃபீல்டு பக்கமாக இல்லை உங்கள் தோட்டத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் ஏற்படுறது தெரியும். அப்புறம் ட்ரேவை வந்துட்டு அப்பப்போ எடுத்து பார்க்கணும். உள்ள இருக்கிற காக்ஸ்கோம், அதாவது அந்த ரேரிங் ட்ரேவை வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்க்குறப்ப தான் இவன் தாக்கி தாக்கலைன்றதும் நமக்கு தெரியும். இவன் யாரு? இந்த கரடி பைக்குலைக்கு ரொம்ப பிடித்த உணவு எது? சரியா? ரொம்ப பிடித்தமான உணவு எது? சரிங்களா? அவன் தேனி கொட்டினாலும் சரி, கடித்தாலும் சரி, தேனீக்கள் அவன் முட்டு முட்டாலும் சரி, எதுவுமே தெரியாது. ஏன்னா கரடிக்கு அதுல ரோமங்கள் ஜாஸ்தியா இருக்கு. அதில் நம்ம விரலில் வந்துட்டு எந்த அளவுக்கு நீளமாக இருக்கும், குறைஞ்சது ஒரு 5-10 சென்டிமீட்டர் அளவுக்கு அதுக்கு ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கனால எந்த பூச்சியும் போய் அதால் தாக்க முடியாது. அதனால தேனீக்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ரேர். ஆனால் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா திரும்ப திரும்ப வரும். உங்கள் தோட்டத்துக்கு வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா இங்கே எனக்கு பாக்ஸ் இருக்கு, ஹனி பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். சரியா? இவனை கட்டுப்படுத்துறது எப்படின்னு உங்களுக்கு லோக்கல் டெக்னிக் தெரியும். நீங்க வேலை போடுறீங்களா இல்லை சுட்டு பிடிக்கிறீங்களா, எப்படி வேணா பிடிச்சிக்கலாம். அடுத்தது சார் சொன்ன மாதிரி வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருந்தால் நமக்கு வைரஸ் நோய் வராதோ அதே மாதிரி தான் நம்ம பார்த்துப்பாங்க. வேற வழியே கிடையாது. வைரஸ்க்கு உலகத்துல எந்த பெரிய சயின்டிஸ்டாலும், எந்த பெரிய டாக்டராலும், எந்த பெரிய விஞ்ஞானியாலும் மருந்து கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, சளி.
சளி பிடிச்சா இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு உடனே நின்று சார் சளி அப்படின்னு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா? ஏன்னா வைரஸ்ன்றது நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா குறைந்தது 7 நாட்களாவது உடம்பை விட்டு போகாது. என்ன பெரிய மருந்து நீங்க சாப்பிட்டீங்கனாலும் சரி. அதே மாதிரிதான் வைரஸ் நோய். அதுக்கும் ஒரே சொல்யூஷன், திரும்ப திரும்ப நீங்க தேனடையை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரேரிங் பாக்ஸ் சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒரு வாரம் வந்துட்டு ஒரு பூச்சிக்கு வந்துட்டு வைரஸ் தாக்குதல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இமிடியட்டா அந்த ட்ரேவை வந்துட்டு ட்ரேவில் பாக்ஸை கூட தனியாக எடுத்து வச்சிடலாம். தப்பே கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நம்ம எப்படி கூட்டமாக உட்காந்துருக்கோமோ அந்த மாதிரி தான் தேனீக்களும் கூட்டமாக இருக்கும். டக்குன்னு பாக்கெட் பண்ணுங்க. சரி, அடுத்தது பருவகால வேளாண்மைகள். நம்ம எப்படி சீசனுக்கு வந்துட்டு சீசன் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோமோ, வின்டர் சீசன்ல இந்த மாதிரி ஷொட்டர் கழுத்துக்கு காதுக்கெல்லாம் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி அவனையும் நம்ம பாதுகாக்கணும். காத்தோட்டம் அதிகமா இருக்கு, அதாவது ஆடி மாசம் காத்து நல்லா வேகமா அடிக்குது அப்படின்னா காத்து எந்த பக்கம் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் வந்துட்டு பாக்ஸ் ரேரிங் பாக்ஸோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு பொசிஷனை மாத்தி வைக்கும். சரியா? அதே மாதிரி மழைக்காலமா அதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஷீட் போட்டு பாதுகாக்கும். குளிர்காலமா கொஞ்சம் ப்ரொடெக்டடா வந்துட்டு அது இருக்கணும். அந்த இருக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா காலையிலையும் இல்ல சாயந்தரமும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் ஒரு பகுதியை மட்டும் நம்ம வந்துட்டு ஓரமா எடுத்து வச்சிடலாம். தப்பே கிடையாது. ஏன்னா வின்டர் அதுக்காக, அதாவது குளிரும் அதுக்காக ஆகாது. அதனாலதான் சார் சொன்ன மாதிரி ரெக்கையை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆங்கிலத்துல மெட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் நடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு தெரியுது அதுக்கு சூடு பத்தல. அதனால தன்னுடைய ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது காற்று வந்துட்டு பாத்தீங்கன்னா சூடா இருக்கும். அந்த சூட்டில் தான் வந்துட்டு அந்த ரேரிங் பாக்ஸ்குள்ள அப்படியே இருக்கும். இது ஒரு நாள் மட்டும் பார்த்தால் போகாது, தொடர்ச்சியா நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை பருவ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. சரியா? உதாரணம் சொன்னா மார்ச்ல இருந்து மே மாசம் என்னது, என்ன காலம் அது? வெயில் காலம். சரிங்களா? கோடை. அடுத்தது ஜூன்ல இருந்து ஜூலை ஆகஸ்ட், அடுத்த 3 மாசம் என்னது? மழைக்காலம். சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்கல்ல, தென்கிழக்கு பருவமழை வரக்கூடிய காலம். அடுத்தது என்ன மாசம்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அது யாரு? வடகிழக்கு பருவமழை காலம். அடுத்தது இப்ப இருக்க வின்டர் சீசன், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ நமக்கு 4 வகையான பருவ காலங்கள் இருக்கு. அதற்கு தந்தாற்போல் தொடர்ச்சியாக நம்ம தேனி வளர்ப்பு அந்த பாக்ஸை போய் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்குறப்போ அவன் ஆரோக்கியமா இருக்கானான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா மட்டும்தான் நமக்கு பேக்கெட் நிறையும், வீட்டில் கல்லா பெட்டியும் நிறையும். இன்னைக்கு ஏற காரமடையிலையோ இல்லை கோயம்புத்தூர்ல எங்க போய் நம்ம வீடு வாங்க முடியும். சரியா? சரி, இது மேலாண்மைன்றது நம்ம கொண்டு வச்சுக்கிறோம். நம்ம இப்ப சீசன் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம், அதே மாதிரி தான் நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும். சரி, இது ஒன்றும் பெரிய சிறப்பம்சம் கிடையாது. பட் தினந்தோறும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 முறையாவது நம்ம அவனை பார்க்கணும். சரியா? நன்றி. அவ்வளவுதான். தேனீக்களை தயவு செய்து வளங்க. ஏன்னா அவன் தான் நமக்கு கூடவே இருக்கக்கூடிய நண்பன். சரியா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தேவைன்னா அந்த சாப்பாட்டை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவங்க ஒரு முக்கியமான ஆள். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டும் வந்துட்டு அவனும் கொடுக்குறான். ஸோ அவனை நம்ம தடுத்துட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில தேவையான கிடைக்கக்கூடிய முதல் அடிப்படை விஷயம் உணவு. அந்த உணவுலே பற்றாக்குறை. சரிங்களா? தேனீக்கமாக நமக்கு கல்லா பெட்டி நிறையுது, பேக்கெட்டு நிறையுது,
சரியா? நம்ம வாழ்றதுக்கு மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகள் வாழ்றதுக்கும் நம்ம கூட எப்போதுமே துணை இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வேணும். அப்படியோட சந்தேகம் என்னன்னா, தேன் பூச்சிக்கு வரக்கூடிய வைரஸ் நம்மள எதுவும் தாக்குமா கேட்க அப்படி அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளோட இம்யூன் சிஸ்டமே வேற. நமக்கு பாடிக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திகளே வேற, பூச்சிகளுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி வேற. அதுக்கு தாக்கக்கூடிய வைரஸ் நமக்கு தாக்கணும், கண்டிப்பா தாக்கணும். நன்றி. இப்போ சார் வந்து ரொம்ப அருமையாக அந்த எதிர்ப்பு பற்றி சொன்னார். இப்போ வந்து என்னன்னா, எனக்கு அதே இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, எதெல்லாம் எப்படியெல்லாம் தாக்கியிருக்குது, அந்த உண்ணிகள் எல்லாம் மைண்டெல்லாம் எப்படி தாக்கியிருக்குது, வைரஸ் எல்லாம் எப்படியெல்லாம் தாக்கியிருக்குது, அதை எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் வந்துருச்சு, அதை வந்து நம்ம என்டையர் பாக்ஸையை வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறத ஒரு 2 வாரத்தில் சொல்லிடுறேன். இதுதான் இது வந்து சார் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் தான் மேஜர் எனிமீஸ். அதாவது பெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாமே தான் மேக்ஸிமம் வருது. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் வேக்ஸ் மாத்துங்கிறது என்னன்னா, நம்ம அடையை தின்னும் பூச்சிகள். சரிங்களா? இந்த அடையை தின்னும் பூச்சிகள் என்ன பண்ணணும்னா, அடையை வந்து தேனீக்களோட எண்ணிக்கை கம்மியாகும் போது அது அடையை வந்து அந்த சாப்பிடும் பூச்சிகள் வந்து நிறைய வரும். அது என்ன பண்ணுன்னா, அடையை மட்டும் சாப்பிடும். இப்போ அடையை சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம அந்த பூச்சிகள் தேன் பூச்சிகள் வந்து அதில் மறுபடியும் அந்த அடையை வந்து அங்கே கட்டாது, எல்லாம் அங்கேருந்து எல்லாம் அப்ஸ்கண்ட் ஆகி போக ஆரம்பிச்சோம். அதனால தான் இந்த பூச்சி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வர சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஐயோ அப்சர்வ் பண்ணும்போது அடையில வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, கீழே வந்து பூச்சிகள் வந்து இந்த மாதிரி கீழே பாருங்க, இந்த மாதிரி பூச்சிகள் வந்து உங்களோட பாட்டம் போர்டில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த பாட்டம் போர்டு அப்சர்வேஷன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு 100 அடை கட்டிய பூச்சிகள் அல்லது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த அடைகள் அந்த கூண்டுல அந்த அடைகளை சாப்பிடும் பூச்சிகள் இருக்கும். இதுக்கு வந்து மேல அதே மாதிரி லெஸ்ஸர் வேக்ஸ் மாத்தன்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான அடையை உண்ணும் பூச்சிகள் இருக்கு. சரிங்களா? இது வந்து அடையை மட்டும்தான் சாப்பிடும், தேனீக்களை ஒன்றும் பண்ணாது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, நமக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா, நம்ம சல்ஃபர் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சல்ஃபர் வந்து ஒரு 250 to 300 கிராம் ஒரு மீட்டர் கியூபுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே இது பண்ணிட்டோன்னா அந்த வேக்ஸ் மார்க் வந்து உள்ளார வர்றது வந்து நம்ம தடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம அலுமினியம் பாஸ்பைடு வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு அலுமினியம் பாஸ்பைடு என்னன்னா, எதுக்கு வைப்பாங்க தெரியுங்களா? அந்த இது. சரிங்களா? அதையும் வந்து இது பெட்டிக்குள்ளார வச்சிடக்கூடாது, அவுட் சைடில் வைக்கணும். சரிங்களா? அவுட் சைடில் வச்சோன்னா இதோட இது வந்து இதாகிடும். இந்த அசிட்டிக் ஆசிட், கால்சியம் சைனைடு, இந்த பேராடைக்ளோரோபென்சின் இது எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ண அந்த பெட்டியை சுற்றி ஸ்ப்ரே பண்ணாலே இதோட பாதிப்பு வந்து மேக்ஸிமம் குறைச்சிடும். சரிங்களா? ரெண்டாவது வந்து இந்த வேஸ்ப் வந்து நிறைய அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து நிறைய எப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா, அதோட புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த புழுக்களை வந்து எடுத்துட்டு போய் அதோட முட்டையை வந்து அந்த புழுக்களுக்குள்ளார வச்சிருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் எடுத்துட்டு போகுது. புழுக்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ இந்த வேஸ்ப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வேஸ்ப் நம்ம இந்த இது சார் சொன்னாலும் இல்லை, அந்த குயின் எக்ஸ்க்ளூடர் ஷீட் அதை வந்து முன்னாடி வச்சாலே வேஸ்ப் வந்து உள்ளார போகாது. சரிங்களா? அதான் வந்து மெக்கானிக்கல் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் இது. சரிங்களா? அது இல்லாமல் இதுக்கு வந்து என்னன்னா 3 விதத்துக்காக அது எடுக்குது. ஒன்றாவது வந்து ஹண்டிங் ஃபேஸ். ஹண்டிங் ஃபேஸ்னா நம்ம அந்த தேனீக்கள் வந்து அந்த தேனீக்களை சாப்பிட்றதுக்காக எடுக்கிறது. ரெண்டாவது ஸ்லாட்டரிங் ஃபேஸ். ஹண்டிங்னா பிடிக்கிறது, ஸ்லாட்டரிங்னா கொல்றது. மூணாவது வந்து ஆக்குபேஷன் ஃபேஸ் அப்படின்னா அதை வந்து எடுத்துட்டு போய் அதோட கூட்டில் வைக்கிறது.
சரிங்களா. இந்த 3 ஃபேஸில் வந்து அதுக்கு பிடிக்கும் சரிங்களா. அதை மூணையும் இதுக்கு மெயின் வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அந்த குயின் எக்ஸ்ப்ளோரர் ஷீட்டை வந்து முன்னாடி வச்சிடணும். பக்கத்தில் எங்கேயாவது இந்த குளவி கூடு இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிடணும் சரிங்களா. அப்புறம் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து இதுக்கு எறும்புக்கு வந்து நிறைய இந்த குளோரிபெரிபாஸ்ங்கிற மருந்து இது வந்து கான்சன்ட்ரேஷன் மிக குறைந்த அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதிகமாக யூஸ் பண்ணால் இது பூச்சிக்கொல்லி இது அதிகமாக போச்சுன்னா பூச்சி செத்துடும் சரிங்களா. தேனீக்களை வந்து கொல்லாமல் இந்த எறும்புகளை மட்டும் கொள்றதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் 0.2% இருக்கிற அளவில் அதை யூஸ் பண்ணோன்னா அந்த எறும்பை மட்டும் தவிர்த்துக்கலாம். அப்புறம் பேர்ட்ஸ் இது வந்து இந்த தேனீக்களை இன்னும் பறவைகள் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதெல்லாத்தையும் பறவைகள் எல்லாம் சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திறந்து விட அந்த ஹைவ் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை திறந்து விடுற டைம் வந்து நீங்கள் காலையிலையோ அல்லது விடிய காலையிலையோ அல்லது லேட் ஈவினிங்லேயோ மட்டும் திறந்து விட்டுட்டு மதிய காலத்தில் அடைச்சி வச்சிருக்கும். ஏன்னா இதோட ஃபோரேஜிங் பிஹேவியர் வந்து அந்த விடிய காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பறவைகளோட இது வந்து ஹண்டிங் பிஹேவியர் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம இது பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தேனீக்களை உண்ணும் பறவைகள். ஸோ அது இல்லைன்னா நம்ம இது இருக்கு இல்லைங்களா, நம்ம கிளிட்டரிங் ஷீட் முன்னாடியெல்லாம் நமக்கு டேப் வரும். டேப்பில் நடுவில் அந்த இது வரும், அந்த கிளிட்டரிங் ஷீட் அப்படின்னு அந்த டேப் தெரியலீங்களா. முன்னாடி நம்ம ஆடியோ டேப்பெல்லாம் வருது, அதே மாதிரி வீடியோ டேப்பெல்லாம் வருது. அந்த டேப்பை வந்து சுற்றி நம்ம இது சுற்றி வச்சுட்டால அது பக்கத்தில் வந்து பறவைகள் வந்து வர அந்த சவுண்டு சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றும் இது இத்தனை வகையான பறவைகள் வந்து நம்ம தேனீக்களை உணவாக எடுத்துக்கொள்கிறது சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பாடி லவ்ஸ்னா ஒரு பேன், தேனீக்களுக்கும் ஒரு பேன் வரும் சரிங்களா. அது ரொம்ப அதிகமாக வந்துச்சு அப்படின்னா தேனீக்கள் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த சல்ஃபர் கொடுக்கும்போது அது வந்து இந்த பேனியை வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸ்னேக் வந்து பக்கத்தில் வராது. ஸோ இப்போ இது அது இல்லாமல் மிக முக்கியமாக எதிரி அப்படின்னு பார்த்தோன்னா மைண்டு தாங்க. 3 வகையான மைண்ட் வந்து இதில் வரும். ஒன்று வந்து ட்ரக்கியல் மைட்டு, வரைய மைட்டு, ப்ரூட் மைட் அப்படின்னு. ட்ரக்கியல் மைட் அப்படின்னா அதோட மூச்சு குழல்ல, அதாவது தேனீக்களோட மூச்சு குழல்ல வந்து ஒரு பேன் வந்து உள்ளார போயிடும். அது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது சரிங்களா. அது வந்து அந்த தேனீக்கள் வந்து இறக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். ரெண்டாவது வரோயா மைட் அப்படின்னு இது வரும். இது வந்து ட்ரக்கியல் மைட்டு, அதோட மூச்சு குழல்ல போய் விட்டிடும். அதை வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்னன்னா இந்த குளோரோபென்சிலைட் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம கொடுக்குறோம். குளோரோபென்சிலைட்டுங்கிற மருந்து, இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிறது அல்லது குளோரோபென்சிலைட்டுங்கிறது வந்து ஒரு 500 மில்லிகிராம் வந்து சுகர் சொல்யூஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா. தேன் சுகர் சொல்யூஷன் கொடுக்கும்போது அதில் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து அந்த இதை வரைய மைட்டை வந்து வெளியேற்றும் சரிங்களா. அதே மாதிரி மென்தால் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா நம்ம புதினா இருக்கு இல்லைங்களா, புதினாவில் இருக்கிற அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஏன்னா மற்ற எந்த ஒரு ஃபியூமிகேஷனும் வந்து இதை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால அந்த புதினாவோட ஸ்மெல்லு வந்து அந்த மைட்டை வந்து வெளியே அந்த ட்ரக்கில் அந்த மூச்சுக்குழியில இருந்து வெளியெடுக்கும். நம்ம வந்து தைலம் தடவுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பூச்சிகளுக்கு வந்து அந்த புதினா அந்த புதினாவை அரைச்சி உள்ளார வச்சாலே இந்த வரைய மைட்டை வந்து கட்டுப்படுத்தலாம். இது ரெண்டாவது வந்து வரைய மைட் அப்படின்னு சொல்லி இது வந்து என்னன்னா இந்த புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த புழுக்கள் மேலேயும் வரும். இதே மாதிரி இந்த தேனீக்கள் மேலேயும் வந்து அந்த வரைய மைட், அதுவும் என்னன்னா அந்த கழுத்து இந்த வயிற்று பகுதிக்கும் இந்த நெஞ்சு பகுதிக்கும் நடுவில் போய் மாட்டிடும். அதனால வந்து அது ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த இது அந்த வரைய மைட்டோட இதுங்க. இதை வந்து என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து நமக்கு இப்போ புதுசாக இந்த 2 மருந்து வந்துருக்குதுங்க, ஃப்ளூவலினேட் அப்படிங்கிறது, அப்புறம் ஃப்ளூமெத்ரின். இந்த 2 இது வந்து காமன்லி யூஸ்டு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி வரும். அந்த டேப்லெட்டை வந்து நம்ம அந்த இதுக்குள்ளார வச்சோன்னா அது வந்து இந்த மைட்டோட இதை கண்ட்ரோல் பண்ணணும். நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், எல்லா மைட்டுக்குமே ஒரே மருந்து அப்படின்னு அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா சல்ஃபரை யூஸ் பண்ணிக்கணும்.
சரிங்களா? இது மூணாவது ப்ரூட் மைட். ப்ரூட் மைட்டுங்கிறது அந்த புழுக்களை மட்டுமே தாக்குற அந்த மைட்டு. சரிங்களா? அந்த ஒட்டுண்ணி, அந்த ஒட்டுண்ணியை வந்து இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க முன்னாடி கொடுத்து அந்த ஃப்ளூவலினேட் மருந்து இந்த மைட் எல்லாத்துக்குமே கேட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 வைரஸ் டிசீஸ் இருக்குது, பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது, அப்புறம் புரோட்டோசோவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி 3 வகையான நுண்ணுயிர்கள் வந்து இதை வந்து தாக்கும். வைரஸ் டிசீஸ்ன்றது நச்சுயிரி. இப்போ அந்த வைரஸ்ங்கிறது அந்த வைரஸ்லேயே இத்தனை வகையான வைரஸ் இருக்குது. தாய்சாக் ப்ரூட் வைரஸ், ஏபிஸ் இரிடிசன்ட் வைரஸ், இது எல்லா வைரஸ்லையுமே மிக முக்கியமானது வந்து இந்த தாய்சாக் ப்ரூட் வைரஸ் தான். இந்த தாய்சாக் ப்ரூட் வைரஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அதோட இது வந்து அப்படியே குழஞ்சி போயிடும், உடம்பு வந்து குழஞ்சி போயிடும், ஒரு ஸ்மைலி அப்பியரன்ஸுக்கு வந்துடும். சரிங்களா? இது வந்து வந்துருச்சு அப்படின்னா இது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து நீங்கள் காலனி வாங்கும் போதே இந்த தாய்சாக் ப்ரூட் வைரஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா வாங்கும் போதே வந்துச்சுன்னா அந்த காலனியை வீணாக போயிடும். சரிங்களா? அதே மாதிரி வந்த பின்னாடி இந்த சாக்ரூட் வைரஸ்ங்கிறது இன்னொரு வகையான வைரஸ். இது வந்து என்னன்னா ஏபிஎஸ் 94, அதாவது இத்தாலியன் பீல தான் இதோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட இந்தியன் பீல வந்து இதோட தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 வைரஸ் அது வந்தாலும் இந்த மாதிரி எல்லாமே வந்து குழஞ்சி போயிடும். அதோட வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒவ்வொரு மேலே வந்து மிதக்கும். அந்த இதோட மேலே வந்து பாடியோட மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த எல்லா வைரஸுக்குமே நம்ம மிக முக்கியமானது வைரஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அழிக்க முடியாது. வந்துருச்சுன்னா அந்த காலனியை மட்டும் ஐசோலேட் பண்ணி அழிச்சிடும். அது வந்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மற்ற காலனிக்கும் வரும். ஸோ அதனால் அந்த தாய்சாக் ப்ரூட் வைரஸ் அந்த வைரஸ் மட்டும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு மெயின் என்னன்னா சானிடேஷன் சுத்தமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு டைமும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமாக போகணும். அதுக்கு சுற்றுப்புறமும் வந்து சுத்தமாக இருந்தாலே அந்த இது வந்து வைரஸ் வந்து இது பண்ணிடலாம். ரெண்டாவது பாக்டீரியாவை பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமெரிக்கன் ஃபால் ப்ரூட் அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ இந்த மாதிரி அந்த பாக்டீரியல் தாக்குனது வந்து எல்லாமே கருப்பு கலராக மாறிடும். சரிங்களா? அந்த உள்ளார அந்த ப்ரூடுன்னா அந்த இளம் புழுக்கள் எல்லாமே கருப்பு கலராக மாறிடும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து என்னன்னா டெராமைசின். இந்த டெராமைசின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. இது வந்து 5.5 கிராம் per 5 liters சுகர் சிரப். சரிங்களா? இந்த டோஸில் நம்ம ஒரு அரை கிராம் வந்து ஒரு 5 லிட்டர் சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப்பை கொடுத்தாலும் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அந்த இது பூச்சி வந்து எடுத்துக்கும். அந்த பாக்டீரியல் டிசீஸ் வந்து கிளியர் ஆகிடும். சரிங்களா? பாக்டீரியல் டிசீஸ் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஆனால் வைரல் டிசீஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மூணாவது வந்து அடுத்தது வந்து இந்த நொசீமா டிசீஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டு புரோட்டோசோவல் டிசீஸ். இந்த புரோட்டோசோவல் டிசீஸில் நொசீமா டிசீஸ் இதுதான் வயிற்றுப்போக்கு நோய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டிசீஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ப்ராப்பராக சானிடேஷன் ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் எல்லாம். ஏன்னா இது வந்து மெயினாக வருது என்னன்னா சானிடேஷன் இல்லாதனால வருது. நம்ம ஒவ்வொரு டைம் போகும்போது எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து சானிடேஷன் நல்லா கண்டிஷனில் வச்சுருந்தாலே அது எந்த ஒரு மூளையில் வச்சுட்டு அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சுத்தமாக எடுத்துகிட்டு போனால இந்த வைரஸ் எல்லாமே வராது. இதுக்கு வந்து ஃபுமிகலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 10 இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மருந்து வந்து ஒரு 10 மில்லிகிராம் per liter கலந்து சுகர் சிரப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது சரிங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபங்கல் டிசீஸ் 2 இருக்குது. இது வந்து மெயினாக வந்து என்னென்னா இந்த மாதிரி மழை காலத்தில் ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம போதை பிடிக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி அதாவது ஒரு தண்ணி வந்து இதுக்கு உள்ளார போகிற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கூடுக்குள்ளார தண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த ஃபங்கல் டிசீஸ் வரும். இது ஃபங்கஸ் வந்துச்சுனாலே அந்த லார்வா ஃபுல்லாகவே மம்மிஃபைடு ஆகிடும். மம்மிஃபைடுனா அது இறந்து அது ஃபுல்லாமே கடாவராக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி வராமல் இருக்கும். இது வந்து என்னென்னா மெயினாக வந்து நம்ம வந்து இது என்னது நம்ம மழை காலத்தில் தண்ணி வந்து உள்ளார போகாமல் பார்த்தாலே இந்த ஃபங்கல் டிசீஸை அரெஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சார் இது டிசீஸ் வெஸ்டர்ன் டிசீஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சார் இப்போ பூச்சி மருந்து பூச்சி மருந்து மாநிலத்தில் அடைச்சி நம்ம அடைச்சி வைக்க முடியும். தோட்டத்தில் இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் சார். பூச்சி லாக் பண்ண முடியுங்களா? அதுதான் சொன்னாங்க. நீங்கள் வந்து மாநிலத்தில் ஸ்ப்ரே பண்ணுற மருந்து மார்னிங் அதுக்கு வந்து மினிமம் 2 நாள் இருக்குது.
2 நாள் வந்து உள்ளார நீங்கள் சுகர் சிரப் வச்சு நீங்கள் கட்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா அது முடியும். நிறைய எல்லாம் பண்ணுறாங்க. மேல் மூடிக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து நீங்கள் சூப்பர் வைக்க முடியாது. சூப்பர் வந்து எம்டி சூப்பர் பண்ணிடணும். உள்ள இருக்கிற ஃப்ரேம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சூப்பர் மட்டும் எம்டியை பண்ணிட்டு இதை வந்து திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா காப்பாற்று. சரி ஆ அதான் சானிடேஷன் தான் சார். சானிடேஷன் இது இன்னொன்று என்னன்னா, இது வந்து இப்போ கொரோனா வைரஸ் எதனால வருது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க, ஒரு இதுல இருந்து இன்னொரு பரவும் போது தான் வருது. சரிங்களா? இது வந்து தாய்சாக் ரோட் வைரஸ் வந்து இந்த லொக்காலிட்டியில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு இங்கே வராது. எப்போவாவது யாராவது ஒருத்தர் தாய்சாக் ரோட் வைரஸ் இருக்கிற காலனியை எங்கேயாவது இருந்து இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட வந்து எங்கேயாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துட்டா மட்டும்தான் தாய்சாக் ரோட் வைரஸ் வருமே உடைய வைரஸ் வந்து தானா ஒரு இடத்துல வரவே வராது. இப்போ அது என்னன்னா, அப்படின்னா இப்போ 4-5 காரணி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வைரஸ் வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, அதிக அளவு நம்ம இது தேன் இருக்கீங்களா, தேன் வந்து அதிக அளவு சாப்பிடுதுன்னு வச்சு. இப்போ இது வந்து இந்த தாய்சாக் ரோட் வைரஸ் எப்போ வரும் அப்படின்னா, உடம்புல சர்க்கரை சக்தி வந்து தேனீக்களுக்கு அதிகமாக வரும்போது வைரஸ் தாக்குதலுக்கு அது ஆகாது. அதுவும் வந்து இந்த அனி ஃப்ளோ பீரியட்ல தான் இதோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அனி ஃப்ளோ பீரியட் அப்படின்னா நிறைய இது இப்போ தேனீக்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பண்பு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பிளாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா ஒரே இதுல இருந்து வருது. இப்போ சில டைம்ல என்ன ஆகும்னா, நடுவில் எடுத்துட்டு இருக்கும் போதே அதோட பர்டிகுலர் இது வந்து இல்லாமல் போயிடுதுன்னு வச்சு. ஒரு கடுகுல இருந்து தேன் எடுத்துட்டு இருக்குது. அப்போ கடுகே அந்த லொக்காலிட்டிக்கு இல்லை. அப்போ என்ன ஆகும், இன்னொரு பூக்கு வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அது வந்து அதே கடுகு வகையை சேர்ந்த ஒரு செடியா இருந்தானா பிரச்சனை இல்லை. அதான் வேற ஒரு வகையான செடி தான் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. அப்போ வந்து அங்கிருந்து எடுக்கும்போது ரெண்டுமே வந்து இன்ட்ராக்ஷன் வந்து இதாகும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு தண்ணியிலேருந்து இன்னொரு தண்ணி போகும்போது நமக்கு வைரஸ் சளி பிடிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ல இருந்து நெக்டார் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இதோட வைரஸ் வந்து உருவாக வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அது ஃபாரஸ்ட் லேண்ட்ல இருந்து தான் எடுக்கும். சப்போஸ் அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அந்த பூக்கள் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது இன்லேண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 1-2 இருந்த பூலேருந்து ஒரு தாவரம் 2 தாவரத்துலேருந்து இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய தாவரத்துலேருந்து அப்போ எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த இது இருக்கிற மதுரம், அந்த மதுரம் வந்து கலக்கும். நிறைய மதுரத்துலேருந்து எடுக்கும்போது இதோட பாடி வந்து வீக் ஆகும். அதுக்கு தான் சொல்றது, இதோட மெயின் பண்பே வந்து அந்த பிளாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ். அது பிரேக் ஆகும்போது இந்த வைரஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய. அது வந்து என்னன்னா, அது மித்துங்க. அமாவாசையா தேன் குடிக்கிறதுங்கிறதுலாம் அப்படி இல்லைங்க. அதெல்லாம் மித்து, அது நம்பிக்கை தான். அது என்னன்னா, இன்னொன்று என்னன்னா இல்லைங்க, அதாவது நம்ம வந்து அது எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம அனி ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும்போது, சரிங்களா, நிறைய அனி ஃப்ளோ வந்து இருக்கும்போது அது கட்டிகிட்டே வரும். அனி ஃப்ளோ இல்லைன்னு வச்சுங்க, அந்த டைம்ல வந்து நம்ம அந்த அமாவாசையை நோக்கி போகும்போது நிறைய சாப்பிடுது, எனர்ஜி கன்சம்ஷன். அது இன்னொன்று என்னன்னா, இதுக்கு சயின்டிஃபிக்கா ரீசன் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக சொல்லுவாங்க என்னன்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து அந்த ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பாடியில் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாரும் பாதி பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படிம்பாங்க. விரதம் இருந்தாலும் உடம்புல இருக்கிற அந்த நச்செல்லாம் போயிடும் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து உடம்புல இருக்கிற அந்த நச்சு எல்லாமே வந்து ஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு. சரி, அதே இது வந்து இதுக்கு போகும்போது, பூச்சிகளுக்கு போகும்போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும் போது அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணும்.
அப்போ வந்து தேனோட இது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். உள்ளார இருக்கிற சாப்பிடும். அவ்வளோதான் என்னுடைய சயின்டிஃபிக்காக இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. வேற ஏதாவது டவுட்டுங்க? சரி, அது என்னன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது? சரிங்க, ஒரு 10 நிமிஷத்துல நம்ம டாக்டர் ஜெய் ஸ்ரீதர் வந்து அவர் முடிச்சிருக்காரு. சரி சரி, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க காலேஜுக்கே நாங்கள் வந்து கொடுத்துறோம். சரிங்களா? எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து எனக்கு சர்டிஃபிகேட்டும் ரெடி ஆகிடுச்சு. உங்களோட அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. இது முடிச்சு விட்டு சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் முடிச்சோம். சரிங்க, தேங்க்யூ சார். நான் என்னுடைய உரையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் முன்னாடியில இருந்து இந்த தேனீ வளர்ப்பு தொழிலில் இருக்கிறீங்க? கை தூக்குன்னு பார்ப்போம். 6 பேர். நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். எப்படி நீங்க வந்துட்டு மார்க்கெட் பண்றீங்க ஒன்று. பட் நான் அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கை தூக்குன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? எத்தனை பேர் உண்மையா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க? கை தூக்குங்க. சி, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. இப்போ நாங்கள் 2 கொஞ்சம் டிஸ்டன்ஸ். நாங்கள் 2 பேரும் அப்படி நடந்து போனோம். எதுக்கு நடந்து போனோம் தெரியுமா? உங்களை எத்தனை பேர் உண்மையா நோட்ஸ் எடுக்கிறீங்க? அந்த என்ன பண்றது? வேளாண் அறிவியல் நிலையத்தில் நாங்கள் விஞ்ஞானியாக வேலை செஞ்சாலும் சில நேரங்களில் பேராசிரியர் கூட இருக்க வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. கேட்குதா? ஏன் யாருமே வந்து 2 நாளா இங்க இருக்கிறீங்க? ஒரு சர்டிபிகேட்டுக்காக நீங்க வந்த மாதிரி இருக்குது. யாரும் உண்மையா நோட்ஸ் எடுக்கல. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் புதுசா நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. எதுக்கெல்லாம் இந்த 2 நாள் இங்க வந்திருந்தீங்க கருத்தரங்குக்கு? சொல்லுங்க. காலேஜில் லெக்சரர் பேசி போர் அடிச்சிட்டாரு. அவர் எடுக்கிற லெக்சர் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இங்க வந்துட்டீங்களா? பெரியவங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பிரச்சனை பெருமாள் கோயில் போனா அங்க ஒரு பிரச்சனை தலைவிரிச்சு அடிச்சுட்டு. இங்க வந்தாலும் கிட்டத்தட்ட அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பாப்பாலாம் யூடியூப் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தது. நோட்ஸ் எடுத்த மாதிரியே தெரியல. கரெக்டா? சரி, போக விடுங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கருத்தரங்குக்கு அப்புறம் இந்த தேனியை வச்சு நான் தொழில் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? சந்தோஷம். அட்லீஸ்ட் இந்த 160 பேர்ல ஒரு 10 பேராவது கை தூக்குறீங்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தருது. ரைட்டா? சரி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். நான் அங்க உட்கார்ந்துட்டு இந்த வேலையை பண்ணேன். இது எத்தனை பேர் கவனிச்சீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். பாதி பேர் கிளாஸ் கவனிக்கல, என்ன கவனிச்சிருக்கீங்க. ரைட், இது எதுக்கு நான் பண்ணேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரிஜினலா இந்த தேன் வந்துட்டு ஒரிஜினலா இல்ல கலப்படமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணேன். இப்போ இந்த டம்ளர்ல நீங்க பாக்குறீங்கல்ல, இப்போ இந்த டம்ளர்ல தெரியுது அடியில கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கலப்படம் ஆயிருக்குதா இல்லைன்னு அர்த்தமா? சுத்தமான தேன். நீங்க தேனை வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில ஊத்துனீங்கன்னா சுடு தண்ணி கிடையாது, பச்சை தண்ணி. அந்த அம்மா கொண்டு வந்தாங்க, நான் உடனே சுடு தண்ணி கொடுக்காதீங்க பச்சை தண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்த தேனை இந்த பச்சை தண்ணியில இப்படி ஊத்துனீங்கன்னா தேன் அப்படியே ஊத்துன வேகத்துக்கு நேரா கீழே இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னா இந்த தேன் சுத்தமான தேன்னு அர்த்தம். இங்க வச்சிருக்கிற தேன் அந்த மாதிரி. நான் எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு ஒரு டவுட்லேயே தான் சார் கிட்ட கேட்டேன். சார் பண்ணிக்கலாமா, இப்போ ஏதாவது கலப்படம் வந்துச்சு? நான் அவர் சொன்னார் கலப்படம் வந்தாலும் இதையும் காட்டு அப்படின்னாரு. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த தேன்ல தான் வந்துட்டு அதை நாங்கள் பண்ணோம். சரி, இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்றோம்? தேன்ல கலப்படம் இருக்குதா? நாம பண்ண தேவையில்ல. உங்ககிட்ட தேனை வாங்குவான்ல அவன் பண்ணுவான். கரெக்ட், உண்மை தன்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பயிற்சியில இந்த பர்டிகுலர் பகுதி நல்ல விலைக்கு மார்க்கெட் போகும் உங்க தேன். அப்போ கலப்படம் இல்லாம ஒரு தேன் இருந்ததுன்னா நல்ல விலைக்கு மார்க்கெட்டுக்கு போகும் இல்லையா? அதை நம்ம சிம்பிளா நம்ம வீட்லயே நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கு சரியா?
பின்னாடி நான் பேசுறது கேக்குதா? ரைட். என்னென்ன தொழில் வகைகள் இருக்கு, என்னென்ன வந்துட்டு அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்கு, அந்த திட்டங்களை நீங்க வந்துட்டு சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டா எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்லைடு தான். நான் வேகமா சொல்லிடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோட்டோட ஒன்று ஸ்டார்ட் பண்றேன். நீங்க 160 பேர்ல ஒரு 10 பேர் வந்துட்டு நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த 160 பேருக்கும், இந்த அத்தனை பேருக்கும் சுவாமி விவேகானந்தாவை பத்தி தெரியும். தெரியுமா? சுவாமி விவேகானந்தா வந்துட்டு ஆங்கிலத்துல வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டு போயிருந்தப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அதை நான் ஆங்கிலத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். ஆங்கிலத்துல சொன்னா பிள்ளைகளுக்கு புரியும். ரைட்? If you really strive to achieve something, the whole universe will converge to help you அப்படின்னு சொன்னார். ரைட்? அதுக்கான உண்மையான தமிழ் பொருள் என்னன்னா, ஒரு விஷயத்தை உண்மையா அணுகி அதுக்காக உழைக்கணும்னு நீங்க முற்பட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவ முன் வரும் அப்படின்றது தான் அதனோட தமிழ் அர்த்தம். ரைட்? அப்போ நம்ம விவசாயத்துல இன்னைக்கு காலையில இருந்து வந்துட்டு ஒரு தேனீனா என்ன, தேனியுடைய குடும்பம்னா என்ன, தேனி குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதுக்கு ஒரு ராணியை காப்பாற்றுறதுக்கு அத்தனை தேனிகளும் பாடுபடுது, அத்தனை தேனிகளும் பாடுபடுறதுனால கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, அந்த பொருளை வந்துட்டு தனக்காக உபயோகப்படுத்தாம மற்றவங்களுக்காக அது கொடுக்கணும்னு நினைக்குது. இதெல்லாம் மனித தன்மையில கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல கொஞ்சம் கம்மியான விஷயங்கள் வரலாம். ஆனா அது இன்னைக்கும் வந்துட்டு பல 100 வருஷமா அதை வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இனம்னா அது தேனி இனம் தான். சரியா? ஆனா அந்த தேனி இனத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தேன் மட்டும் இல்லாம ஒரு சார் சொன்ன மாதிரி ராயல் ஜெல்லி ஆகட்டும், ப்ரொபோலிஸ் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக் மெடிசன்ல வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த ப்ரொபோலிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹைவ் இருக்குது இல்லையா, அது தேன் அடை. அந்த தேன் அடையில தேனெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா எஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மாவு மாதிரி ஒரு கம்மி சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, கம்மு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேரு ப்ரொபோலிஸ். அது சுத்தமான முறையில கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனா கிடைச்சி நீங்க அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 கிலோ கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க கம்பெனி. சரியா? அதை வந்துட்டு எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு புதுமையை கொண்டு வரணும். தேன் பொதுவாகவே எல்லாருமே எடுத்துருவாங்க. கலப்படம் இல்லாத தேன் நீங்க சாதிக்கணும்ன்ற முயற்சியோட பண்ணும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு கலப்படம் இல்லாத தேனா வந்துடும். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 300 ரூபாய் இல்ல ஒரு 400 ரூபாய் அப்படிதான் கிடைக்கும். ஆனா 1 கிலோ வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப அதுல இருந்து என்ன நீங்க வந்துட்டு பண்ணலாங்கிறத நீங்க யோசிக்கணும். அப்படி நீங்க யோசிக்கும் போது மட்டும்தான் ஒரு புதுமையான விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும். இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, பசங்களுக்கு தெரியும் லூயி வூட்டன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். லூயி வூட்டான், ரைட்? அது ஒரு பிரெஞ்சு பிராண்ட். இன்னைக்கும் நீங்க போயிட்டு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பீங்க. நிறைய பொருள் அமேசான்ல இருந்து பிளிப்கார்ட்ல இருந்தெல்லாம் வாங்குவீங்க. அதுலயே கூட லூயி வூட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. அதுல கிடைக்கக்கூடிய சும்மா ஒரு சின்ன கைப்பிடி பேக், லேடிஸ் யூஸ் பண்ற கைப்பிடி பேக் 45,000 இருந்து 50,000 வரைக்கும். அதுதான் ஆரம்ப பிரைஸே. ரைட்டா? அந்த லூயி வூட்டான் அப்படிங்கிறவர் அது ஒரு பிரெஞ்சுக்காரரோட பேர். அவர் பேர்லயே தான் அந்த பிராண்ட் அவர் ஆரம்பிச்சார். 2ஆம் உலக போறப்போ மிலிட்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுடுச்சு, அங்க வேலை இதுல இருக்கும்போது சோல்ஜர்ஸ்க்கு யாருக்காவது அடிபட்டுடுச்சு அப்படின்னா அவங்க அங்க ஒரு மெடிக்கல் டீம் இருக்கும். அவங்களும் ஆர்மியை சேர்ந்தவங்க தான். அந்த மெடிக்கல் கிட் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேக்கை வந்துட்டு செய்யக்கூடிய கம்பெனிக்கு பேர் வந்துட்டு எம்பரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அது பிரெஞ்சு நாட்டுல இருந்து 2ஆம் உலக போர்ல அந்த எம்பரல்ஸ்ங்கிற கம்பெனி கிட்ட வேலை செஞ்சவர் தான் இந்த லூயி வூட்டான். அவரு சாதாரணமா எல்லா பையையும் அந்த கம்பெனி தயாரிச்சு கொடுக்குற மாதிரி அவர் தயாரிச்சு கொடுக்கல. அவருக்கு வந்த ஆர்டர்ல அந்த பையில கீழே வந்துட்டு சின்னதா ஒரு ஸ்பாஞ்சு, மேல வந்துட்டு அவங்க எடுத்துட்டு போறதுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி. ஏன்னா சில கைப்பிடிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல எடுத்துட்டு போனா கை வலிக்க ஆரம்பிச்சிடும், கை கிழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம அதை சுத்தி வந்துட்டு ஒரு காட்டன் கவரிங் மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆகும் பொழுது நிறைய பேருடைய கவனத்தை அவர் திசை திருப்பினார். அதுல கவனத்தை திசை திருப்பினவங்க இங்கிலாந்து ராணி. கடைசியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை செஞ்சவங்க யாருன்னு அந்த கம்பெனி போய் பெருமையா நின்றுச்சு. அப்ப அந்த கம்பெனில வந்து நான் உங்களை கூப்பிடல, இந்த பர்டிகுலர் பேக்கை செஞ்சது யாரு, அவங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க அந்த ராணி. சரியா? அப்ப அந்த ராணியை கூட்டிட்டு வர அப்படி கூட்டிட்டு வந்த
இப்போ அந்த ராணி வந்துட்டு கேட்ட உடனே அந்த பிராண்ட் என்ன நினைச்சிருப்போம்? ராணியே கேட்குறாங்க, நம்ம பிராண்டுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்போது எனக்கு வேண்டாம், அந்த பிராண்டுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்போது, நமக்கு சம ஆர்டர் வரப்போது, நம்ம பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அந்த ராணி யோசிச்சதே வேற. யார் அந்த ராணி தூக்கிட்டு வர சொன்னாங்களோ அந்த ராணி என்ன பண்ணிட்டாங்க, அவர் மட்டும் வச்சுட்டு நீங்க எல்லாம் கடவுள் போய் வீட்டு சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய பொருள் நான் உபயோகப்படுத்துற அரண்மனையில் இருக்கக்கூடிய உபயோகப்படுத்துற எல்லா பொருளும் எனக்கு நீங்க தான் செஞ்சு தர மாட்டாங்க. அதுல ஆரம்பிச்சது தான் லூயி வுட்டான் அப்படிங்கிற பேக். இன்னைக்கும் லூயி வுட்டானுங்கிற பேக் வச்சிருந்தீங்கன்னா எப்படி கையில வாட்ச் கட்டிட்டு இருக்கிறவங்க ரோலெக்ஸ் வாட்ச் கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளுங்களோ, போன் வச்சுட்டு இருக்கிறவங்க ஆப்பிள் போன் வச்சிருந்தா அவங்க பெரிய ஆளுங்களோ. அண்ணன் நான் கூட சொன்னாங்க, ஏன்னா அவரும் ஆப்பிள் போன் தான் வச்சிருக்காரு. யார் இந்த மாதிரி சாதாரணமா இந்த மாதிரியான பொருள் வச்சிருக்கிறவங்கள நம்ம மனசுக்குள்ள நம்ம அப்படித்தானே சிந்திப்போம். அந்த மாதிரி இப்போ லூயி வுட்டான் பேக் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க நிச்சயமா வந்துட்டு லட்சாதிபதி இல்லை கோடீஸ்வரங்க, அப்படிதான் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்படி இருந்த ஒருத்தரை அந்த நிலைமைக்கு தூக்கிட்டு போய் விட்டது என்ன? அவருடைய உழைப்பு, அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ற அவருடைய சிந்தனை. சரியா? நல்ல முயற்சியும் நல்ல சிந்தனையும் இருந்து ஒரு தொழில முன்னேறணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த தொழிலே உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல இடத்துல நிறுத்தும். சரியா? அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த தேனீ கடம். ரைட்? பல ஆயிரம் வருஷமா இருக்கக்கூடிய தேனீக்களை இன்னைக்கும் அதை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அதனோட வாழ்க்கையை பத்தி நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அப்ப அந்த தேனி கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இதனோட அர்த்தம் புரிஞ்சுக்கும். சரியா? இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்ன? நமக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் செய்யணும்னா நமக்கு பணம் வேணும். ஆனா அந்த பணத்தை நம்ம வச்சுட்டு இருக்கிற விவசாயத்துல இருந்து பண்ண முடியாது. ஆனா மாறி நம்ம யோசிக்கலாம், விவசாயத்துல இருந்து நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தேனிக்கிட்ட இருந்து நம்ம பண்ணிடுவோம். சரியா? விவசாயத்துக்கு தேவை என்ன? ஒரு பயிர் வளருது, அது பூ விடுதுன்னா அந்த பூவுக்கு மகரந்த சேர்க்கைக்கு தேவை. ரைட்? கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க நம்மளுடைய ஆங்கிலத்தில் வந்துட்டு, சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க இருக்கக்கூடிய ஒரு மகரந்தத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு பூல வந்துட்டு அது சேர்க்கும் பொழுது அதுல இருந்து உருவாகக்கூடிய காய், கனி, பழம், அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இதெல்லாம் ஒரு பக்கம். நீங்க இதுவே தேனி வச்சீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ராயல் ஜெல்லி ஆகட்டும், இல்ல ஹனி ஆகட்டும், இல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரொபோலிஸ்ங்கிற பொருள் ஆகட்டும், இதெல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானம். ரைட்டா? ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கிட்ட நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறது புரியறது இல்லை. அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா நான் மாடு வச்சிருந்தா போதும், நான் வந்து பயிர் வச்சிருந்தா போதும், அந்த மாட்டுக்கு போடுற தீவனத்தை வந்துட்டு நான் ஒரு போர்ஷன்ல எங்க லேண்ட்ல நான் போட்டுப்பேன், அதை வந்துச்சுன்னா அதை தூக்கி மாட்டுக்கு போடுவேன், மாட்டுல கிடைக்கிற சாணத்தை தூக்கி நான் பயிருக்கு போடுவேன், அதை வச்சு நான் வாழ்ந்துப்பேன், அதுல இருக்கிற பாலை வச்சு நான் விற்பனை பண்ணிப்பேன். அது மட்டும் கிடையாது ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது. ஒருங்கிணைந்த பண்ணையம்ங்கிறது இயற்கைக்கு உதவக்கூடிய சக்திகள் எதுவோ அது அத்தனையும் ஒருங்கிணைஞ்சு உங்களுடைய பண்ணையில் இருந்ததுன்னா அதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையம். இயற்கைக்கு உதவக்கூடிய சக்திகள்ல ஒரு உன்னதமான பொருள் இந்த தேனீக்கள். புரியுதா? என்ன எல்லாம் இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா சரி, இப்ப நம்மளுடைய பிசினஸ்க்கு போவோம். சரியா? இப்போ முதல்ல மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகம், என்கிட்ட பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம மார்க்கெட் பண்ணா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இப்பவே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் வித் த பர்மிஷன் ஆஃப் வினோத் சார். நீங்க உண்மையிலேயே ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில இருந்து நீங்க தேன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த தேனை உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம், எங்களை கூப்பிடுங்க. கேவிகே நீல்கிரிஸ் மூலமா நாங்க வந்து அதை உங்களுக்கு மார்க்கெட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு எப்படின்னா இது அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகம், எங்களுக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில வந்தீங்க அப்படின்னா அந்த தனிப்பட்ட முறையில நீங்க வரீங்களேங்கிறதுக்காக நாங்க தனிப்பட்டு காசு கொடுத்து உங்ககிட்ட வாங்குறது அது வேற. சரிங்களா? ஆனா நீங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து ஒரு 10-15 பேர் இருக்கிறோம் எங்க குழுவில், நாங்க இவ்வளோ கிலோ வந்துட்டு தேன் சேகரிச்சு வச்சிருக்கோம், இல்லை இவ்வளோ ராயல் ஜெல்லி வச்சிருக்கோம், இவ்வளோ ப்ரொபோலஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து எங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா நாங்க பல்கலைக்கழகத்துல பேசுவோம். பல்கலைக்கழகத்துல வந்துட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில வந்துட்டு நீங்க வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ரேட் சொல்லியிருக்கலாம், இந்த ரேட் ஃபார்மர் கேட்குறாங்க, நாங்க ப்ரொபோஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க வந்துட்டு இந்த ரேட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
இப்போ அந்த ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி நீங்களும் ஒத்து வந்தீங்க அப்படின்னா ஒரு MOU சைன் பண்ணிக்கலாம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. உங்க குழு கூடயும் எங்க பல்கலைக்கழகத்துலையும் இப்போ ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு நாங்க ஒரு ஸ்டாலும் வந்துட்டு கேட்டிருக்கோம் டிபார்ட்மெண்ட்ல, வெளியில ஒரு ஸ்டால் போட போறோம். ஏன்னா நீலகிரி மாவட்டம் வந்து டூரிசம் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டால் போட்டோம்னா அந்த ஸ்டால் மூலமா வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்க டிஸ்பிளே பண்ணிடலாம். எங்களோட KVK நீலகிரிஸ்ங்கிற ஒரு லோகோ மட்டும் அதுல இருக்கும், பல்கலைக்கழகத்தோட லோகோ இருக்கும். நீங்க ஒரு குழுவா ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லையோ அது பேராவே இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பேரை நாங்க அதுல போட்டு அதுல மார்க்கெட் பண்ணுவோம். அதுல வரக்கூடிய இதுல வந்துட்டு 15% பல்கலைக்கழகத்துக்கு கமிஷனா போகும், மீதி 85% விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த பொருளை மொத்தமா கலெக்ட் பண்ணி யாராவது ஒருத்தருக்கு வந்து கொடுத்தாருன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அது பணமா போகும், இல்ல 10 பேருடைய அக்கௌண்ட்டுக்கு அது பணமா போகணும்னு நினைச்சாலும் அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத கேட்டு அதை நாங்க பண்ணுவோம். ஸோ அதனால கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட நாங்கள் டிஸ்கிளைமர் கொடுத்துட்டோம். உங்களுக்கு பொருள் நீங்க செஞ்சு நீங்க வந்துட்டு தொழில் தொடங்கி இந்த பயிற்சிக்கு அப்புறமா நான் சொல்றேன், தொழிலை தொடங்கி அந்த தொழில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க வருமானம் ஈட்டணும்னு நினைச்சீங்கன்னா கவலையே படாம வினோத் சார் கான்டாக்ட் பண்ணுங்க. KVK நீலகிரிஸ்க்கு வாங்க, பொருள் அந்த கொடுங்க, அதுக்குள்ள நாங்கள் ஸ்டால் ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த பொருளை நம்ம அங்கேயே வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ மொத்தம் மார்க்கெட்ல சாதாரணமாகவே 3 விஷயம் தாங்க, நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். முதல் விஷயம் வந்துட்டு என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்டை கொடுக்கறது. சாதாரணமா ஹனியா அப்படியே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவன் ப்ராசஸ் பண்ணிப்பான், அவன் ப்ராசஸ் பண்ணி அவன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணிப்பான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா லயன் பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, டாபர் பிராண்ட் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 நாடுகள் போயிட்டு வந்துட்டேன். என்னுடைய ஒரு யோசனையே என்னன்னா, நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு போய் நம்ம ஊர் பொருள் அங்கே என்ன வந்துருக்குதுன்றத பார்ப்பேன், இல்லை நம்ம ஊர் பொருள் அதே பிராண்ட் அங்கே இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அதை வாங்கி அங்கே டெஸ்ட் பண்ணுவேன், அங்கே எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்ப்பேன். நான் உண்மையாக சொல்கிறேன், போன வருஷம் வந்துட்டு மலேசியாவுக்கு போயிருந்தோம். அப்போ என்னுடைய பையனுக்கு இப்போ 4 வயசு, போன வருஷம் 3 வயசு. அவனுக்கு ஒரு கஞ்சி கொடுக்கறதுக்காக அங்கே வெளியில் எங்கேயோ சாப்பாடு கிடைக்கலன்ட்டு அவனுக்கு கஞ்சிக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது ஒரு ஓட்ஸ் பேக்கெட் பார்த்தேன். இங்கே எல்லாருமே மார்க்கெட்டில் குவாக்கர் ஓட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? அந்த குவாக்கர் ஓட்ஸ் அங்கேயே இருந்தது. சரி பார்த்துட்டு நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பொருள் தானே, இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். உண்மையாக சொல்கிறாங்க, நம்ம ஊர் பொருள் வந்துட்டு மண்ணு திங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் அதே பிராண்டு கொடுக்கக்கூடிய குவாக்கர் ஓட்ஸ் மண்ணு திங்கிற மாதிரி இருக்கு. அந்த குவாக்கர் ஓட்ஸ் அங்கே மலேசியாவில் நான் வாங்கினது, நான் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணோடனே அதுலேருந்து வந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொதுவாக வந்துட்டு அதில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்றவங்க ஓட்ஸில் உப்பு தூவி சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு ஒரு சர்க்கரையை தூவி அதில் பாயசம் மாதிரி சாப்பிட்டா பாயசம் தோத்துச்சு. உண்மையில சொல்கிறேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தரம். ஒரு நாட்டுக்கும் அவன் தரம் நிர்ணயம் பண்ணுறான், ரைட்டா? நம்ம நாட்டில் இருந்து அந்த மாதிரி பொருள் வெளியூருக்கு போகுதுன்னா அவன் தரம் நிர்ணயம் பண்ணி கொடுப்பான், ரைட்டா? இப்போ 3 விஷயங்கள் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். உங்கள் பொருளை டாபர், லயன் இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் அப்படியே கொடுக்கலாம், அது ஒரு வழி. இன்னொரு வழி, இல்லை நான் வந்துட்டு என்னுடைய பொருளை வந்துட்டு வெளிநாட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி. வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு 2018 இருந்து 20 திருச்சியில் வேலை செஞ்சுருக்கேன். திருச்சியில் வந்துட்டு அங்கே வாழைப்பழம் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். திருச்சி வாழைப்பழமும் அங்கேருந்து தான் வந்துட்டு துபாய், மலேசியா, அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு விவசாயி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுதே அதை நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கூட்டிகிட்டு போகும்பொழுது அதை அங்கே நேரில் போய் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே அந்த எக்ஸ்போர்ட்டிங்க்கு வரக்கூடிய அந்த ஆள் வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்டை அங்கேயே பிரித்து எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் போகுது, அதில் நிறைய லாசஸ் வரும். அந்த லாசஸை எப்படி மீட் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம